கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அழகாய் ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் தந்தாருங்க. ஏசாயா 42:21 கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமை உள்ளதாய் மாற்றுகிறவராகவே இருக்கிறார். ஆண்டவர் தம் நீதியின் பொருட்டு தம் திருச்சட்டத்தை சிறப்பித்து மேன்மைப்படுத்துவதிலே ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக தேவன் சொல்லுகிற ஒரு அருமையான சத்தியத்தை இன்றைக்கு நாம் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் அனுபவிக்க போகிறார். தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்ட நீதியாய் இருக்கிறதா? தேசங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்கிற நீதியில் தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேசத்தில் நன்மை உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்களேன், தேசங்களில் குடியிருந்து முழுக்க முழுக்க சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒன்னை புரிந்து கொள்ளுங்களேன், மனுஷனுடைய நீதி எப்படி இருக்கும் தெரியுமா? நமக்கு நன்மை செய்கிற பொழுது நாம் பாராட்டுவோம், நமக்கு தீமை செய்கிற பொழுது அதே ஜனங்களை வெறுத்து ஒதுக்குவோம். பாருங்களேன், மற்றவர்களை தூசித்து அப்படியே நம்ம அநேக நேரங்களில் காயப்படுத்துவோம். ஏன்னா நம்முடைய நீதி மாறிக்கொண்டே இருக்குங்க. இன்னைக்கு நேசிப்போம், நாளைக்கு மறந்துடுவோம். இன்னைக்கு அவர்களுக்கு உதவி செய்வோம், நாளைக்கு மறந்துடுவோம். இன்னைக்கு நமக்கு உதவி செய்தவர்களை நம்ம நேசிப்போம், அவர்களை நம்ம மறந்துடுவோம். இப்படி நம்ம நீதி காலங்களுக்கு தக்கதாய் சூழ்நிலைக்கு தக்கதாய் மாறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்களேன், நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு ஏமாத்திரம் என்று சொல்லி. ஏன்னா நாசில் சுவாசம் உள்ள எல்லோருமே எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அவர்கள் நிறம் மாறுகிறவர்களாய் இருக்கிறார்கள், அன்பில் மாறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நீதியோ, தேவன் மீது வைத்திருக்கிற அன்போ அது மாறாததாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், மாறாத அன்பை நான் வைத்திருக்கிறபடினாலே என் நீதி நிமித்தம் நான் உங்களை நேசிக்கிறேன். ரொம்ப அழகான வார்த்தைங்க. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நீதியை வைத்து நம்மளை நேசிக்கலங்க, நம்முடைய பரிசுத்தத்தை வைத்து நம்மளை நேசிக்கல, நான் நல்லவன் என்று சொல்லி நம்மளை நேசிக்கல. அவர் நேசிக்கிறபடியினாலே நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறார், அதுவே அவருடைய நீதியாய் இருக்கிறது. சிலர் கேட்பாங்க, பிரதர் நாளுக்கு நாள் எங்களுக்கு நெருக்கடி வந்து கொண்டே இருக்கிறது, இவர்கள் முழுக்க முழுக்க எங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க, மன்னிக்க முடியல. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை தெரியுமா? 7 அல்ல 70 முறை மன்னியுங்கள் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க மன்னித்துக் கொண்டே இரு. இது தேவ நீதி. நல்லா கவனிங்களேன். நம்ம நீதி எப்படி இருக்கும்? இல்லையா, ஒரு தடவை மன்னிச்சிட்டேன், 2 தடவை மன்னிச்சிட்டேன், இனி என்னால் மன்னிக்க முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா சாக்கு போக்குகளை சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி நிற்பதை பார்க்க முடிகிறது. சர்ச்சுக்கு போவான மன்னிக்க முடியலையே, ஐயா ஊழியங்களுக்கு போற மன்னிக்க முடியலையே என்றெல்லாம் சொல்லி அநேக நேரங்களை புலம்புற பாருங்களேன். அவ கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா நீ மன்னித்துக் கொண்டே இருப்பதுதான் உன்னுடைய சாயலாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் என் சாயல் என்ன தெரியுமா? மன்னித்துக் கொண்டே இருப்பது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த மன்னிப்பு எங்கிருந்து வருகிறது தெரியுமா? கர்த்தருடைய அன்பிலிருந்து புறப்படுகிறது. அந்த கர்த்தருடைய அன்பு எங்கிருந்து வருகிறது தெரியுமா? தேவ நீதியிலிருந்து வருகிறதா இருக்கிறதுங்க. தாவீது இவ்வாறாக சொல்லுகிறாருங்க, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைக்கிறவர் நீர் அல்லவோ, யாக்கோபின் சிறையிருப்பை நீர் திருப்புகிற எங்கள் ஆண்டவர். தேவன் நம்ம மேல ஏன் பிரியம் வைக்கிறாரா? சிறையிருப்பை மாற்றும்படியாய் அநேக நேரங்களில் சிறைப்பட்டு இருக்கலாம். பொருளாதாரத்தில் நீங்கள் நலிவடைந்தவர்களாய் சிறைப்பட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை உங்களுக்கு சிறையாக இருக்கலாம், பாவங்கள் சிறையாக இருக்கலாம், முன்னோரின் சாபங்கள் சிறையாக இருக்கலாம், பயம் சிறையாக இருக்கலாம், ஐயா சரீர வேதனைகள் சிறையாக இருக்கலாம், வியாதிகள் சிறையாக இருக்கலாம், டிப்ரஷன் சிறையாக இருக்கலாம். எத்தனையோ சிறைகளுக்கு இன்றைக்கு மாட்டி இருக்கிற வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, நீ தேசத்தின் மேல் பிரிய வைத்திருக்கிறபடியினாலே சிறையிருப்பை மாற்றுகிறவர் நீர் அல்லவோ. அதுதான் ஆண்டவர் உம்முடைய நீதி. நல்ல கவனிங்களேன், தேவன் நீதியை குறித்து தாவீது அழகாய் பாடுகிறாருங்க. உம நீதி என்ன? தேசத்தை நேசிக்கிறதானே உம்முடைய நீதி. தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை யோசித்து பாருங்களேன். முன்னோரின் சாபங்கள் நிர்மூலமாக்கப்படும் கர்த்தர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் சிறைப்பட்டு இருக்க தேவன் விரும்பலங்க. சாத்தான் நம்மளை மீண்டும் மீண்டும் சிறைப்படுத்துவதில் தீவிரப்படுத்தி கொண்டிருப்பான். பயத்தை உண்டாக்கி வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு நம்மளை அடைத்து வைத்திருப்பான். பாருங்களேன், ஐயா பாவம் செய்தால் குற்றவாளி என்று சொல்லி நம்மளை நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பான் பிசாசு. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நீ குற்றவாளி அல்லப்பா, நீ என் பிள்ளையாய் இருக்கிறபடினாலே என் நீதி உண்மையில் இருக்கிறது. எனவே
உன்னை அதிகமாய் நேசிக்கிறபடியினால நீ பயப்படாத, நீ கலங்காத. உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றை கவனித்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை. இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், ஐயா என் ஜனங்களை பிசாசு கொள்ளையடிச்சிட்டா, என் ஜனங்களை பிசாசு சூறையாடிட்டா, பரிசுத்தத்தை சூறையாடிட்டா, அன்பை சூறையாடிட்டா, ஓ செழிப்பை சூறையாடிட்டா, முழுக்க முழுக்க என் ஜனங்களுக்கு வியாதிகளை கொடுத்து சுகத்தை சூறையாடிட்டா, என் ஜனங்களை கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறபடியினாலே என் பிள்ளைங்க மேல நான் அன்பை பொழிகிற தேவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளில் அகப்பட்டு காவல் அறைகளில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கை இதுதானுங்க. எத்தனையோ காவல்களில் நாம் அடைக்கப்பட்டு இருக்கிறோம் அல்லவா, எழும்ப முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறோம் அல்லவா, பிள்ளைகளின் நிமித்தமாய், ஓ கணவரின் நிமித்தமாய், மனைவி நிமித்தமாய், வேலையில் இருக்கிற அதிகாரிகள் நிமித்தமாய், அரசாங்கத்தின் நிமித்தமாய், ஐயா சூழ்நிலைகள் நிமித்தமாய், ஓ தரித்திரத்தின் நிமித்தமாய் அடைக்கப்பட்டு இருக்கிறோம் அல்லவா. இன்றைக்கு எனக்கு மீட்பு, இன்றைக்கு எனக்கு விடுதலை, இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார். காவல் அறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விடுவிக்கப்பட்டு, ஓ நீங்கள் விடுதலையாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க அல்லவா, விடுவிக்கப்படும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க அல்லவா. நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. உன்னுடைய தரித்திரங்கள் மாறும், உன்னுடைய பலவீனங்கள் மாறும், உன்னுடைய சிறை கதவுகள் உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால் என்று ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. ரொம்ப அழகான வார்த்தை இந்த வார்த்தை. நீ யாராவது உங்கள்கிட்ட பேசும்போது, கவலையோடு பேசும்போது சொல்லுங்களேன், நீ பயப்படாத பிள்ளையே, உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். உலகம் உன்னை நேசிக்கலனாலும், உலகம் உன்னை குற்றவாளி குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், தேவன் உன்னை நேசித்து நீதி நிமித்தமாய் உன்னை அரவணைத்து உன் சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறபடினால நீ பயப்படாத. நீ யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, நீ குற்றவாளி இல்லை, நீ கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவள், கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவள். ஓ தேவன் அவருடைய நீதியை உனக்காய் எனக்காய் விதைத்து கொண்டிருக்கிறார். நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் கர்த்தருடைய நீதியை மாத்திரம் முன்வைத்து ஓடிக்கொண்டிருங்க. ஏன்னா உலகம் நமக்கு நீதி செய்யாது. முழுக்க முழுக்க சாத்தானின் தந்திரங்கள் நிரம்பி இருக்கிற, இருள் நிரம்பி இருக்கிற பூமியில் நீங்கள் நீதியை தேடாதீர்கள், நீதிக்காக போராடாதீர்கள். கர்த்தர் நீதி உள்ளவராய் இருந்து இந்த போர்க்களத்தின் மத்தியில் எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ, எப்படி தாவீதை உயர்த்தினாரோ, எப்படி மோசேயை உயர்த்தினாரோ, நம்மை உயர்த்தி ஓ அநேக ஜனங்களுக்கு தலைமை பதவியில் வைப்பாருங்க. உங்கள் பிள்ளைகள் தலைவர்களாக இருப்பார்கள். நம்புங்க இந்த வார்த்தையை, நீங்கள் தலைவர்களாக இருப்பீர்கள். உங்கள்கிட்ட அநேக ஜனங்கள் வந்து ஆலோசனை கேட்கிற இடத்துல உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஞானவான்களை ஜொலிப்போம். ராஜாக்களும் நடந்து வந்து ஆலோசனை கேட்பார்கள். அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதம். ராஜாக்களை ஏற்படுத்துவது நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற பொக்கிஷம். கர்த்தர் அப்படி நீதி நம்ம மேலே வைத்திருக்கிறார். இனி தரித்திரத்தை குறித்து மேன்மை பாராட்டம், தரித்திரத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நீதியை உணர்ந்தவர்களாய், தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறபடியினாலே என் சிறையிருப்பு மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கவலைப்படாதீங்க. எல்லா சிறையிருப்பிலும் இன்னைக்கு ஒரு விடுதலை. கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலுமாய் தேவ பிரசன்னம், தேவ மகிமைகள் பிள்ளைகளை மூடி இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு பலன் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஐயா, கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் நிரப்புவதாக, சிறையிருப்புகள் மாறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நீதி நிமித்தம் நேசிக்கிறவர்களோ உம்முடைய அன்பு எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.